பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத். நம்ம ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் தலையை மறைச்சு தான் தொழுவணும்னு சொன்னாங்களா? நம்ம ஆண்கள் தொப்பி போட்டு தான் இருக்கணும்னு சொன்னாங்களா? இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஹதீஸ் இருக்கா? ஸ்காலர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, தொப்பிக்காக தலையை மறைக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்கா எந்த ஹதீஸுமே கிடையாது. நம்ம ப்ராஃபெட் சொல்லி கொடுத்த போன ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்னு சுன்னத்தை ஆதா, இன்னொன்னு சுன்னத்தை இபாதா. சுன்னத்தை ஆதா என்னன்னா அந்த ஊருக்காரங்களோட ட்ரெடிஷனல் கல்ச்சர். அதாவது நம்ம ப்ராஃபெட் அவங்க ஆறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்காரங்களோட ஃபாலோ பண்ணாங்க. இட்ஸ் கால்ட் சுன்னத்தை ஆதா. அவங்க எப்படி இருப்பாங்க? அரபிக்காரங்க தள்ள டர்பன் கட்டியிருப்பாங்க, சில அரபுக்காரங்க தள்ள துணி போட்டிருப்பாங்க, சில அரபுக்காரங்க தலைமையில் ரிங்கு கட்டியிருப்பாங்க, சில பேர் கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே தான் நம்ம ப்ராஃபிட்டும் ஃபாலோ பண்ணாங்க. நம்ம ப்ராஃபிட் அவங்க ப்ராஃபிட் ஆனதுக்கு அப்புறமும் அதே ட்ரெடிஷன்ல ஃபாலோ பண்ணாங்க. சுன்னத்தை ஆதா, தலையை மறைச்சிருந்தாங்க, சில டைம் தொப்பி போட்டிருந்தாங்க, சில டைம் தொப்பி போடல, சில டைம் ரிங்கு கட்டியிருப்பாங்க, சில டைம் ரிங்கு கட்டல. ஸோ இது சுன்னத்தை ஆதா. சுன்னத்தை ஆதா செய்யறது மூலியமா நமக்கு நன்மை கிடையாது, அது அந்த ஊரோட ட்ரெடிஷன். ரெண்டாவது சுன்னத்தை இபாதா. நம்ம ப்ராஃபிட் நமக்கு சொல்லி கொடுத்து போனது ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுவுங்க, ஜுஹருக்கு முன்னாடி பின்னாடி சுன்னத் தொழுவுங்க, அசருக்கு பின்னாடி சுன்னத் தொழுவுங்க, மக்ரிபுக்கு முன்னாடி பின்னாடி சுன்னத் தொழுவுங்க, இஷாவுக்கு முன்னாடி பின்னாடி சுன்னத் தொழுவுங்க. இது சுன்னத்தை இபாதா. சுன்னத்தை இபாதா செய்யறது மூலமா நமக்கு நன்மை கிடைக்குது. சுன்னத்தை ஆதா செய்யறது மூலமா அந்த ட்ரெடிஷன்ல ஃபாலோ பண்றோம்னு தெரியுமா நன்மை கிடையாது. இப்ப சில முஸ்லீம்கள் தொப்பி போட்டு தொழுதா ஏதாவது ப்ராப்ளமா? எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. சில முஸ்லீம்கள் தொப்பி போடாம தொழுதா ஏதாவது ப்ராப்ளமா? எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா தொப்பி போட்டு தொழுதவங்க, தொப்பி போடாம தொழுகிறவங்க பார்த்து நம்ம கேவலமா பேசக்கூடாது. நம்ம தொப்பி போட்டாதான் முஸ்லீம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். தொழுகையில தொப்பி போட்டு தான் தொழ சொல்லி கட்டாயம் கிடையாது. அல்லாஹ் தொழுகையை பார்க்கறதை தவிர அல்லாஹ் தொப்பியை பார்க்கறது கிடையாது. நம்ம எல்லாருமே சுன்னத்தை ஆதாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சுன்னத்தை இபாதாவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சில மஜ்ஜித்ல போட்டிருப்பாங்க இங்க தலையை மறைச்சு தான் தொழுன்னு சொல்லிட்டு. நம்ம ஷாஃபி, ஹனஃபி, ஹம்ப்லி, மாலிக் எந்த மதுஹபையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம ஃபாலோ பண்றது குரானை ஃபாலோ பண்ணணும், நம்ம சரியான சுன்னாவை ஃபாலோ பண்ணணும். சில ஆண்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா தொப்பி போடுறது, நீங்க போடுங்க. உங்களுக்கு தொப்பி போடுறது பிடிக்கலையா, நோ ப்ராப்ளம். இது சுன்னால கன்சிடர் ஆகிறது கிடையாது. நம்மள நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். தொப்பி போட்டாலும் முஸ்லீம் தான், தொப்பி போடலனாலும் முஸ்லீம் தான். முஸ்லீம் எங்க இருக்கான்னு தெரியுமா? முஸ்லீம்ஸ் குரானை சரியான முறையில் ஃபாலோ பண்றது இருக்கான், முஸ்லீம் சரியான சுன்னாவை ஃபாலோ பண்ற மூலியமா இருக்கான். அல்லாஹ் நம்ம தொப்பியை பார்க்கறது கிடையாது, அல்லாஹ் நம்மளுடைய ஆக்ஷனை பார்க்கறான், நம்ம நியத்தை பார்க்கறான். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போம். நம்ம சுன்னத்தை இபாதாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம சுன்னத்தை ஆதாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சுன்னத்தை இபாதா செய்யறது மூலியமா நமக்கு நன்மை கிடைக்குது, சுன்னத்தை ஆதா செய்யறது மூலியமா அந்த ஊரோட ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்றது வேற எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் இதை பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.